நமஸ்தே, வெல்கம் டு ஹிந்தி சிக்ஷா. விஷாரத் உத்ராத் பேப்பர் 2ல் வரக்கூடிய ஏகாங்கி சம்மரி தான் நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். உதயன்ற ஒரு ஏகாங்கினுடைய சம்மரி. உதயன் ஏகாங்கிகார் கா பரீட்சை வச்சா ரைட்டருனுடைய இன்ட்ரொடக்ஷன். ஏகாங்கிகார் நாடகம் எழுதியவருடைய இன்ட்ரொடக்ஷன். உதயன் ஏக் ஐதிஹாசிக் ஏகாங்கி நாடக. உதயன் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஓரங்க நாடகம். ஏகாங்கினா ஓரங்க நாடகம், நாடகத்தினுடைய ஒரு பார்ட்டு. இஸ்கே லேக்கக் இதனுடைய ரைட்டர் டாக்டர் ராம்குமார் வர்மா. டாக்டர் ராம்குமார் வர்மா தான் இந்த ஸ்டோரியை எழுதியவர். ஆதுனிக் ஹிந்தி நாடகக்காரோமே ஆப்கா விசேஷ்தான் ஹை. மாடர்ன் ஹிந்தி ரைட்டர்ஸ்லேயே, ட்ராமா எழுதுகிற ரைட்டர்ஸ்லேயே, நாடகம் எழுதுகிற ரைட்டர்ஸ்லேயே இவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் இருக்குது. இன்கே ஏகாங்கி பகுமுகி ஹோத்தேகை. இவருடைய வெரி இம்பார்ட்டண்ட்டான ஏகாங்கி எல்லாம் எது எது பேஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தார்மிக் ரிலீஜியனை பற்றி, சமாஜிக் சொசைட்டியை பற்றி இருக்கும், ஐதிகாசிக் ஹிஸ்டாரிக்கலாக இருக்கும், அண்ட் வைஞானிக் சயின்ஸை பேஸ் பண்ணி இவர் ஸ்டோரிஸ்லாம் எழுதுவார். இஸ் நாடக் மே புத்த கே ஜீவன் वृत्तांत की एक रोचक घटना का वर्णित है. இந்த நாடகத்தில் புத்தருனுடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுச்சுவேஷனை வர்ணித்து சொல்லியிருக்கிறாரு. ஹிம்சா பர் அஹிம்சா கி விஜய் ஹோத்தி ஹை. ஹிம்சானா வயலன்ஸ், அஹிம்சானா நான் வயலன்ஸ். வயலன்ஸ் மேலே அஹிம்சாவினுடைய நான் வயலன்ஸ் தான் வெற்றி பெற்றதுன்னு சொல்கிறாரு. வயலன்ஸை விட அஹிம்சா நான் வயலன்ஸ் தான் வெற்றி பெற்றதுன்னு ஒரு ஸ்டோரி மூலமாக விளக்குவது தான் இந்த ஸ்டோரி. இஸ் சத்தியக்கோ தர்ஷனாகி ஏகாங்கிகார் கா ஆதர்ஷை. இந்த சத்தியத்தினுடைய தரிசனத்தை நமக்கு கொடுப்பது தான் தார்ஷனான கொடுப்பது தான் இந்த ஏகாங்கிகாருக்கு சிறந்த ரெஸ்பெக்டானது, மரியாதையானதாக இருந்தது. ஆதர்ஷகை பெஸ்டானதாக தோன்றியது. இப்போ இதிலிருந்து தான் நமக்கு ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. கதாவஸ்துன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கதை கருன்னு மீனிங். உதயன் கௌஷாம்பிக்கே சாம்ராட் ஹை. உதயன்றவர் கௌஷாம்பின்ற நாட்டினுடைய ராஜா. வத்சராஜ் கே உப்நாம் சே பி பிரசித்த ஹை. வத்சராஜ்ன்ற உபநாம் சப் நேம் தான் அவர் வந்து ஃபேமஸாக இருந்தார். அவரோட பேர் வந்து உண்மையான பேர் வந்து உதயன். இருந்தாலும் எல்லாருக்கும் அவருடைய உதயன்ற பேர் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அவர் எந்த பேரில் வந்து ஃபேமஸாக இருந்தார்னா வத்சராஜ்னா தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த சப் நேமில் அவர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். வே அருண் கி அஷௌஹினி கே பயங்கர் ஆக்ரமன் கோ அப்னே தேஜோமயி கிருபான் சே ரோக்கர் ராஜ்தானி லவுட்டே ஹே. அவர் அருண்ன்ற பிளேஸினுடைய அஷௌஹினினா வெற்றி, அருண்ன்ற நாடு அவங்கள வெற்றி பெற்று விட்டு பயங்கரமான ஆக்கிரமன் சுற்றி வளைப்பையே வந்து அவர் வெற்றி பெற்று விட்டு அப்னே தேஜோமை கிருபான்சே தனது வேகமான வாள், சிறு வாள், கத்தி, அதான் கிருப்பான், போர் வாள் வச்சுருப்பாங்க இல்லையா, அதுதான். அந்த வாளினால் ரோஹர் தடுத்து விட்டு அவங்களுடைய அந்த ஆக்கிரமன்னா அட்டாக்கு, சுற்றி வளைப்பு, அந்த பயங்கரமான சுற்றி வளைப்பை தனது கத்தியினால் தடுத்து விட்டு வெற்றி பெற்றும் விட்டு அஷௌஹினி கே வெற்றி பெற்று விட்டு ராஜ்தானி லவுட்டேகை கேபிட்டலுக்கு திரும்புகிறார். அவர் நாட்டினுடைய கௌஷாம்பி நாட்டினுடைய தலைமை இடத்திற்கு திரும்புகிறார். ராஜ்தானினா கேபிட்டல், தலைநகரம். உன்கி தோனோ ராணியா உன்கா பவ்ய ஸ்வாகத் கர்த்திகே. அவருக்கு வந்து 2 ராணி. உன்கி தோனோ ராணியா, அவருடைய 2 ராணிகளும் உன்கா அவரை வந்து ரொம்ப பவ்யமாக வெல்கம் பண்ணுறாங்க. ஸ்வாகத் கர்த்திகே. இசி சமை, இது பிரிண்டிங் மிஸ்டேக்கு, இந்த இடத்துல சமைன்ற வேர்டு வரும்.
இசி சமயம் இந்த டயத்தில் உதயனுக்கோ மாலும் ஹோத்தகை உதயனுக்கு தெரிய வருகிறது. மாலும்னா நோன், தெரிய வருகிறது. கி என்னவென்றால் ததாகத் கௌஷாம்பி பகுஞ்சேகை, ததாகத் வந்து கௌஷாம்பி நாட்டுக்கு வருகிறார். கௌஷாம்பின்றது யாரோட நாடு? உதயனுடைய நாடு. அங்கு வருகிறார். அவர் உசி தின் ஷாம்கோ ராஜ் பிரசாத் கே நிக்கட் ஜன் சமூகோ தர்மோபதேஷ் தேனவாலாக. ததாகத்துன்றது புத்தர்னுடைய மறுபெயர். இங்கே புத்தான்னு படிச்சிங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் புத்தன்னு படிச்சிங்க இல்லையா, அவருடைய மறுபெயர் ததாகத். ஸோ ததாகத்துனாலும் புத்தர்னாலும் சேம் தான், ஒரே பர்சன் தான். ஓகேவா? அவர் வந்து கௌஷாம்பிக்கு வராரு. அவர் வர அதே நாளில் ஈவினிங்கு பேலஸுக்கு பக்கத்தில், ராஜ் பிரசாத்னா பேலஸுக்கு நிக்கட்டு நியர்பை ஜன் சமூகக்கோ மக்கள் கூட்டத்திற்கு தர்மோபதேஷ் தேனாகை தர்ம உபதேசங்களை செய்கிறார். நல்லது கெட்டதை பற்றி உபதேசம் செய்கிறார். ஏக சமாச்சார் சுன்கர், இந்த நியூஸை கேட்டோடனே சாம்ராட் உதயன் அத்தியம்த் பிரசன்ன ஹோத்திகை, இந்த விஷயத்தை கேட்டோடனே சாம்ராட் உதயனுக்கு எல்லையற்ற ஒரு சந்தோஷமற்ற தன்மை வருகிறது, சேட்னஸ் வருகிறது. என்னது அவர் ஏன் இங்கே வராரு, இங்கே வந்து ஏன் பேசுகிறாருன்னு அவருக்கு எரிச்சல் ஆயிடுறாரு. இஸ்கே தோ பிரதான் காரணங்க, அதுக்கு 2 இம்பார்ட்டண்ட்டான காரணங்கள் இருக்குது. அவர் ஏன் எரிச்சல் ஆகிறாருன்றதுக்கு 2 இம்பார்ட்டண்ட்டான காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு காரணம் வந்து உன்கோ அகிம்சா சித்தாந்த் பர், அவருக்கு அகிம்சை கொள்கைகள் மேலே, யாருக்கு? உதயனுக்கு. இந்த இடத்துல உன்கோன்றது ராஜா உதயனை மீன் பண்ணும். ஓகேவா? உதயனுக்கு அகிம்சா நான் வயலண்ட் கொள்கைகள் மீது சித்தாந்த் பர் விஸ்வாஸ் நகி, நம்பிக்கை இல்லை. எதுவாக இருந்தாலும் வயலண்ட்டு தான், போர் தான். அப்படி இருந்தால் தான் நம்ம வெற்றி பெற முடியும், அமைதி வழியில் வெற்றியே பெற முடியாதுன்னு நினைக்கிறவர் உதயன். செகண்ட் ரீசன் என்னென்னா உன்கி தூசரி ராணி ஷமாவதி ததாகத்துக்கா அதிக் ஆதார் கர்த்திக, அவருடைய 2வது ராணியினோட பெயர் வந்து சமாவதி. உதயனுக்கு 2 ராணி இல்லையா, செகண்ட் ராணியோட நேம் வந்து சமாவதி. சமாவதிக்கு ததாகத்து புத்தர் மேலே ரொம்ப அதிகமான மரியாதை வைத்திருந்தார். அதனாலேயும் அவருக்கு உதயனுக்கு வந்துட்டு புத்தனை பிடிக்காது. इसलिए உதயன் ததாகத்திக்கு ஹத்யா கர்கே கா ஷட்யந்திர ரச்தே ஹே, இதனால் அவருக்கு பிடிக்காது இல்லையா ததாகத்தை. அந்த காரணத்தினால உதயன் ததாகத்தை கில் பண்ணுறதுக்கு, கொலை செய்வதற்கான சூழ்ச்சியை இயற்றுகிறான், சூழ்ச்சியை செய்கிறான். லேக்கின் தீர் ததாகத் கோ நகி லகத்தா, பட் தீர்னா ஆரோ அம்பு வந்து ததாகத்து மேலே படவில்லை. வாத்சவத்தாக்கி பிரதான் பரிச்சாரிக்கா மஞ்சுகோஷாக்கோ லகத்தாகை. வாத்சவத்தான்றது உதயனுடைய முதல் ராணி. இங்கே வந்து செகண்ட் ராணியினுடைய நேம் தான் சமாவதின்னு கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு ராணியோட பேர் வந்து வாட்சவத்தாக்கி பிரதான் பரிச்சாரிக்கானா மெய்டு, சர்வெண்ட் மெய்டு, முதல் பணிப்பெண். அதான் வந்துட்டு பிரதான் பரிச்சாரிக்கா. மஞ்சுகோஷா, அவங்களுடைய பேர் வந்து மஞ்சுகோஷா கோ லகத்தாகை, மஞ்சுகோஷா மேலே பட்டுடுது. மஞ்சுகோஷா சாம்ராட் கா பான் பகுஞ்சான் லேத்தேக, மஞ்சுகோஷா வந்து சாம்ராட்டினுடைய அந்த பான்னா தீருன்ற மீனிங் தான். தீர்னாலும் அம்பு தான், பான்னாலும் அம்பு தான். அம்பு வந்து அவங்க மேலே ரீச் ஆகிடுது. மஞ்சுகோஷா சாம்ராட்டுக்கா பான் பகுஞ்ச் லேத்தாகை, அதை வந்து கெட் பண்ணிடுறாங்க, அவங்க மேலே பட்டுடுது, அவங்க மேலே அப்படியே சொருகி நிற்குது. இஸ் கட்னாசே, இந்த நிகழ்வினால் உதயன் உதாஸ் ஹோ ஜாத்திகை, இந்த நிகழ்வுனால உதயன் வந்து ரொம்ப சேடாயிடுறாரு, உதாஸ் ரொம்ப மனம் தளர்ந்து போயிடுறாரு. கியோங்கி, ஏனென்றால் மஞ்சுகோஷா பர் உன்கா அசீம் அனுராக்தா, ஏனென்றால் மஞ்சுகோஷா மேலே அவருக்கு ஒரு எல்லையற்ற இரக்கம் இருந்தது. அசீம்னா எல்லையற்ற, ரொம்ப அளவு கடந்த இரக்கம் வைத்திருந்தார். இசி சமை ததாகத் சாம்ராட்கே கக்ஷமே பிரவேஸ் கர்த்தேகை, இதற்கு நடுவில் இசி சமயமே, இந்த சமயத்தில் ததாகத்து சாம்ராட்டினுடைய அறை
ரூமுக்கு வருகிறார், பிரவேஷ் करता है, பிரவேசம் செய்கிறார். अपने दोनों हाथों से मंजू घोषा के मूर्छित शरीर को जमीन पर लिटाकर वे राजा उदयन को சதுபதேஷ் தேனே லகத்தேக. இதற்கு நடுவில் என்ன பண்ணுறாரு, ரூமுக்கு வராரு. அப்னே தோனம் அவருடைய 2 கைகளிலையும், ததாகத்தை அவருடைய 2 கைகளாலையும் மஞ்சு கோஷாவோட அந்த மயங்கிய உடலை வந்து தரையில் வைக்கிறாரு. மூர்ச்சித்துனா மயங்கிய, ஷரீர்னா பாடி, அந்த மயங்கிய உடலை பாடியை ஜமீன் பர் தரை மீது லிட்டாக்கர் வைத்து வே ராஜா உதயன் கோ அவர் ராஜா உதயனுக்கு ஷத்தோபதேஷ் தேனே லகத்தேகை நல்ல உபதேசங்களை கொடுக்கிறார். இத்தனையுமே இதற்கிடையில் மஞ்சு கோஷாக்கு மூர்ச்சி டூட்டுத்திக மஞ்சு கோஷாவினுடைய மயக்கம் தெளிந்து விட்டது. वह बड़े दुखित स्वर में சாம்ராட் கி ஜெய் சுனத்தி ஹை. இதோட மீனிங் வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது. இது வந்து ஜெய் சுனத்தி ஹை. வஹ் அவள் யார், மஞ்சு கோஷா மயக்க நிலையிலிருந்து எழுந்து விட்டால் அவள்னு மீனிங். இது வஹ் வந்து ப்ரொனவுன் அவளை மீன் பண்ணுது. அவள் படே துக்கித் ஸ்வர்ஸே ரொம்ப துக்கமான குரலில், ஏன்னா அவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க இல்லையா, மயக்கத்தில் இருக்காங்க இல்லையா, அதனால் ரொம்ப துக்கமான குரலில் சாம்ராட் கி ஜெய் மகாராஜா கி ஜெய்னு சொல்லுவாங்க இல்லையா, மகாராஜா வாழ்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் சாம்ராட் கி ஜெய் சுனத்திகை சொன்னால். சாம்ராட் மஞ்சு கோஷா की दयनीय स्थिति पर द्रवीभूत हो जाती है और उसे बचाने का தீவிர பிரயத்தன करते हैं. சாம்ராட்டு மஞ்சு கோஷாவினுடைய இந்த இரக்க நிலையின் மீது, இந்த இரக்க நிலையினால், இரக்கம், தயனைனா இரக்கம், ஸ்திதினா நிலை, அவளுடைய இந்த இறக்கப்படக்கூடிய நிலையை பார்த்து மனம் இலகிவிட்டார், ரொம்ப கவலையாயிட்டார். அதான் அவருடைய மனம் வந்து இலகிவிட்டது. அவர் ஊசே பச்சானை தீவிர உடனே அவளை காப்பாற்றுவதற்கான தீவிர முயற்சி செய்தார். தீவிர பிரயத்தன கர்த்தேக, பிரயத்தன கர்த்த முயற்சி, தீவிர முயற்சி செய்தார். तदाहत की अमृतभरी वाणी के प्रभाव से सम्राट उदयन का मन पूरी तरह बदल जाता है. ததாகத் அதாவது புத்தரனுடைய அமிர்தம் நிறைந்த குரலினுடைய தாக்கத்தினால், ஓகேவா, அவர் ரொம்ப சாஃப்டாக அழகாக அவர் வந்து புத்தர் வந்து உதயனுக்கு எடுத்துரைக்கிறாரு. எல்லாமே வந்து வயலன்ஸுனாலேயே செய்ய முடியாது, ஒரு சில விஷயங்களுக்கு அகிம்சையும் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு உபதேசங்கள் செய்கிறார். அவருடைய அந்த அமிர்தம் நிறைந்த குரலினுடைய தாக்கத்தினால் சாம்ராட் உதயன் காமன், சாம்ராட் உதயனுடைய மனம் பூரி தரகு முழுமையான முறையில் பதல் ஜாத்தகை மாறிவிட்டது. உஸ் பர் அஹிம்சா சத்திய और शांति का अच्छा प्रभाव पड़ता है. அவன் மீது, யார் மீது, உதயன் மீது. ஓகே, இந்த இடத்துல உஸ்ன்றது வந்து உதயனை மீன் பண்ணுது. உதயன் மீது நான் வயலண்ட், சக்தியம் அண்டு அமைதி, சாந்தி கார்த்த அமைதி, அமைதியினுடைய இந்த நல்ல தாக்கம் ஏற்பட்டது. ஒரு குட் எஃபர்ட்டு அவர்கிட்ட தெரிஞ்சுது. वे पछताते हैं और तदाहत से अपने अपराधों की क्षमा करने की याचना करते हैं. வே பச்சித்தாத்தேக அவர் வருத்தம் தெரிவித்தார். பச்சித்தாத்தேனா வருத்தம் தெரிவிப்பது, சாரி கேட்குறது, மன்னிப்பு கேட்குறது, ஓகேங்களா. அவர் வந்து வருத்தம் தெரிவித்தார். और ததாகத்து சே ததாகத் கிட்டக்க அப்னே அபராதோங்கி தான் செய்த தவறுக்காக, யார், சாம்ராட் உதயன் அவர் அம்பெல்லாம் விட்டுட்டு புத்தரை வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு இல்லையா, அந்த குற்றத்திற்காக ஷமா கர்னேக்கி எனக்கு மன்னிப்பு கொடுங்கள்னு யாச்சனா கர்த்தேக. யாச்சனானா ரொம்ப ஹம்பிளாக ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ்னு ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. இஸ் பிரகார் சாம்ராட் உதயன் மான்வத்தா கே சாம்னே ஹார் மான் லேத்தேக. இந்த முறையில், இதே போல் இல்லைன்னா இந்த முறையில் சாம்ராட் உதயன் வந்து மான்வத்தா மனிதத்தன்மைக்கு முன்பு
தோல்வி அடைந்து விட்டான், தோல்வியை ஒப்புக்கொண்டான். மனிதத்தன்மை தான் அனைத்திலும் சிறந்தது என உதயன் ஒப்புக்கொண்டான். ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இதோட உங்களுக்கு ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏகாங்கி கலாக்கா திஷ்டிசே. ஏகாங்கி கலாக்கா திஷ்டிசேனா இந்த ஏகாங்கியினுடைய இந்த ட்ராமாவினுடைய ஸ்பெஷல்னஸை பற்றி சொல்கிறது. உத்தேஷ்ய இஸ் ஏகாங்கிமே, இந்த ஏகாங்கியில் தர்ம அவுர் அதர்மிக்கி, தர்மம் வந்து அதர்மத்தை வெற்றி கொண்டது. சத்திய அவுர் அகிம்சாக்கி விஜய்கா, சத்தியம் அண்டு அகிம்சையும் வெற்றி கொண்டது. விஜய்கா ஓகேவா. தர்ம கே ரூப் சே ஸ்வயம் பகவான் புத்த கடை ஹுயேக. நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எந்த வேர்டை விட்டுடலான்னு பார்த்தீங்கன்னா, தர்மக்கே ரூப்சே, தர்மத்தின் வழியில், இந்த ஸ்வயம் மட்டும் என்ன விட்டுடலாம். பகவான் புத்தர் கடை ஹுயேகை, பகவான் புத்தர் நின்று கொண்டிருக்கிறார். அவுர் அண்டு அதர்மக்கே ரூப்மே, அதர்மத்தின் வழியில் சாம்ராட் உதயன் இருக்கிறார். சாம்ராட் உதயன். ஓகே. அந்திமே கடைசியில் உதயன் கோ அகிம்சா மூர்த்தி ததாகத்துக்கே சாம்னே சுகானா படுத்தகை, கடைசியில் உதயன் அகிம்சையினுடைய ஸ்டாச்சுவாக இருக்கிற ததாகத்துக்கு முன்பு தலைகுனிந்து போனார். புத்தருக்கு முன்பு தலைகுனிந்து போனார். இதை நீங்கள் ஷார்ட் பண்ணி எழுதணுன்னா எப்படி எழுதணுன்னா, அந்திமே கடைசியில் போட்டுட்டு உதயன் போட்டுட்டு உதயனுக்கு பக்கத்தில் ஒரு கமா ஒன்று கொடுத்துருங்க. உதயன் ததாகத்துக்கே சாம்னே, இந்த வேர்டை நீங்கள் விட்டுடலாம். உதயன் கமா போட்டுட்டு உதயன் ததாகத்துக்கே சாம்னே, ததாகத்துக்கு முன்பு ஆர் புத்தருக்கு முன்பு, புத்தக்கே சாம்னே சுகானா பர்த்தாகை, தலை குனிந்து நின்றான். இசே தார்ஷனா ஹி நாடகக்கார்கா பிரதான் உத்தேசியக, இந்த தரிசனமே, இந்த காட்சியே வந்துட்டு நாடகக்காரனுடைய இந்த ரைட்டர்னுடைய இம்பார்ட்டண்ட்டான எய்மாக இருந்தது. செகண்ட் பாயிண்ட், சரித்திர சித்திரன் कैरेक्टर। इस नाटक के पात्रों के चरित्र चित्रण में अत्यंत நவீனத்தா திக்காயி தேத்திகை, இந்த நாடகத்தினுடைய கேரக்டர்ஸ் கிட்டக்க அவங்களுடைய கேரக்டரில் நடத்தைகளில் அத்தியந்த் நவீனத்தம் எல்லையற்ற மாடர்னான ஒரு ஒர்க் வந்து தெரிகிறது. நவீனத்தம் திக்காயி தேத்திகை, அவங்க வந்து ரொம்ப மாடர்னாக இருக்கிறது வந்து இந்த அவங்களுடைய கேரக்டரில் தெரியுது. உதயன் ததாகத் வாஸ்தவத்தா ஷமாவதி மஞ்சுகோஷா ஆதிக்க சரித்திர அத்தியந்த் உச்சவல் சரஸ், இவங்களுடைய கேரக்டர்லாம் எல்லையற்ற ஒளி பொருந்தியதாகவும் ரொம்ப பிரைட்னஸ்னானதாகவும் சரல் எளிமையானதாகவும் ஸ்வாபாவிக் குட் கேரக்டர் கொண்ட ரூபத்திலையும் சித்தரித்திருக்கிறார்கள். ததாகத் கா व्यक्तित्व तो श्रेष्ठ बन बड़ाகை, ததாகத்தினுடைய கேரக்டர் வந்து வெரி பெஸ்ட்டாக வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. மஞ்சு கோஷா கே சரித்திரமே, மஞ்சு கோஷாவுனுடைய கேரக்டரில் தியாக் और அபார் சுவாமி பக்தி ஹே, மஞ்சு கோஷாவினுடைய கேரக்டரில் எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னா தியாகம் நிறைந்ததாகவும் அண்டு சாக்ரிஃபைசிங், தியாகனா சாக்ரிஃபைசிங் நிறைந்ததாகவும் அண்டு அபார் சுவாமி பக்தி அதிகமான கடவுள் மீது பக்தி கொண்டுள்ள ஒரு கேரக்டராகவும் மஞ்சு கோஷாவினுடைய கேரக்டருங்க நமக்கு கொடுத்துருக்குறாங்க. தேஷ்வ கால், தேசமும் காலமும், ஓகே, எந்த தேசத்தில் எப்படி இருந்தது, அந்த காலம் எப்படி இருந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. यह ऐतिहासिक नाटक बौद्ध काल से संबंधित है, இந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா பௌத்த கால்மே புத்தரனுடைய காலத்து கூட தொடர்புடையதாக இருந்தது. इसकी कथा काव्य नाटक सम्राट उदयन और भगवान बुद्ध की जीवनी से संबंधित है. இந்த கதையில் வந்துட்டு நாயகன் சாம்ராட் உதயனும் காவிய நாயக்னா ஹீரோவான சாம்ராட் உதயன் அண்டு பகவான் புத்தர் ரெண்டு பேருனுடைய லைஃப்பும் வந்து தொடர்பு கொண்டிருந்தது. சத்திய और அகிம்சா, हिंसा और अहिंसा, सत्य और असत्य, हिंसा और अहिंसा, धर्म और अधर्म के अंतर्गत के बारे में इस एकांकी में दर्शाया गया है.
இது எல்லாத்தையும் இங்கே வெளிப்படுத்தியிருந்தாங்க. சத்தியம், அசத்தியம், ஹிம்சை, அகிம்சை, இது எல்லாத்தினுடைய வழியும் இங்கே வெளிப்படுத்தியிருந்தாங்க. கதோபக்கன், கதோபக்கன்னா டயலாக். ஓகே, இந்த ஸ்டோரியில் டயலாக் எப்படி வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. कदोबक्तन के निर्वाह में नाटककार का आशादित सफलता प्राप्त हुई. கஹானிக்காருக்கு இந்த கதோபக்தன் டைலாக் வந்து மெயின்டைன் பண்ணதில், இந்த ஸ்டோரியினுடைய டைலாக்ஸை மெயின்டைன் பண்ணதில், நிர்வாகனா மெயின்டைன் பண்ணுறதில் நாடகக்காருக்கு வெற்றி கிடைத்துள்ளது. நாடகக்காருக்கோ, இது கூட வேணாம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. நாடகக்காருக்கு வெற்றி கிடைத்துள்ளது. ததாகத்துக்கே வாணி அமிர்தசே பரிகுயி. ததாகத்தினுடைய குரல் வந்து அவருடைய டைலாக்ஸ்லாம் ரொம்ப சாஃப்டான அமிர்தம் நிறைந்த சொற்கள் மாதிரி எழுதியிருந்தாங்க. உன்கி ஹர் பாத்மே கூட் ஆத்தியாத்மிக் பாவ் பரேகை. அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலையும், ஹர்னா ஈச், அவருடைய ஒவ்வொரு பேச்சிலையும் ஆத்தியாத்மிக், கூட் ஆத்தியாத்மிக், ரொம்ப மிக ஆழமான ஆன்மீக அறிவு பற்றி இங்கு அவருடைய எண்ணத்தை நிரப்பி சொல்லியிருந்தார்கள். வேகம் சாந்தி பகுஞ்சனே வாலிகை. அவர் வந்து நமக்கு அமைதியை ரீச் பண்ணக்கூடியவை அனைத்தையும் வந்து சொல்லிக் கொடுத்தார். அந்நிய பாத்திரம் கி பாஷா, அதர் கேரக்டர்ஸினுடைய அந்த லாங்குவேஜ்னால் இந்த இடத்துல கான்வர்சேஷன் டயலாக்கு. பி பாத்ரோச்சித் ஹை, பாத்திரத்திற்கு ஏற்றார் போல, பாத்திர கூட்டல் உச்சித், கேரக்டருக்கு ஏற்றார் போல், அதுதான் இங்கே வந்து பாத்ரோச்சித்துன்னு ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேரக்டருக்கு ஏற்றார் போல் இருந்தது. பாரதி கே சப்தோம் கா பிரயோக் பில்குல் நஹி ஹை. உங்களுக்கு இதெல்லாம் கூட தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கதோபக்தன் இதோட மட்டும் எழுதிக்குங்க. இதிலிருந்து இந்த எண்ட் ஆஃப் த பேராகிராஃப் வரலும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிங்க, ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகுது. நெக்ஸ்ட்டு ரங்மஞ்ச் கி திருஷ்டி சே. ரங்மஞ்ச் கி திருஷ்டி சேனா ஒரு மேடையில் ட்ராமாவாக போட்டால் இது எப்படி இருக்கும்ன்றது சொல்கிறது. रंगमंच की दृष्टि से एकांकी में पात्रों का अधिक न होना ही अपेक्षित है. மேடையின் திருஷ்டியில் பார்த்தா, மேடையினுடைய பார்வையில் இந்த ஏகாங்கியை பார்த்தா, பாத்திரங்கள் வந்து அதாச்சும் கேரக்டர்ஸ் வந்து அதிகமாக இல்லாத காரணத்தினால் இது வந்து நிறைய கேரக்டர்ஸ் நமக்கு தேவைப்பட போவதில்லை. அபேஷிக்னா தேவைப்பட போவதில்லை. அதிகமான கேரக்டர்ஸ் நமக்கு, நிறைய ஆர்டிஸ்ட் நமக்கு தேவைப்படாது. इसके अनुसार इसमें कुल मिलकर 5 पात्र हैं. அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம கேரக்டரை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா, இஸ்மே இந்த ஸ்டோரிக்கு நமக்கு மொத்தமாகவே குல் மிலாக்கர்னா டோட்டலி 5 पात्र है, மொத்தம் 5 கேரக்டர்ஸ் தான் இருக்குது. इसलिए यह एकांकी रंगमंच पर खेलने के लिए भी उपयुक्त है. அதனால் இந்த ஏகாங்கி வந்து நம்ம மேடையில் ட்ராமாவாக போடுறதுக்கு கூட, கேள்நேமே ப்ளே பண்ணுறதுக்கு கூட உபயுக்துகை ரொம்ப தகுதி வாய்ந்ததாக, குவாலிஃபைடாக இருக்கிறது. திருஷ்டிக்கு கம்பீக ஜோ சாதாரண பரிவர்த்தன் கே துவாரா, இதெல்லாம் கூட வேண்டாம்ப்பா. இதில் இருந்துட்டு இது வரலுமே நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கங்க. நமக்கு அந்த ரங்மஞ்சனுடைய அந்த பாட்டு நம்ம சொல்லியாச்சு, எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நிஷ்கர்ஷ்னா एंड कंक्लूशन. ओके, नाटककार डॉक्टर रामकुमार वर्मा को इस एकांकी को प्रस्तुत करने में पूर्ण सफलता प्राप्त हुई है. நாடகக்காரான இந்த ஸ்டோரியினுடைய ரைட்டரான ராம்குமார் வர்மா இந்த ஏகாங்கிக்கு கொடுக்கப்பட்டதுனால, இந்த ஏகாங்கிக்கு அவர் எல்லா உயிரோட்டமும் கொடுத்ததுனால பூர்ண சஃலதா பிராப்த் ஹுயி ஹை, முழுமையான வெற்றியை பெற்றிருக்கிறார். சரிங்களா? இதோட உங்களுக்கு இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. I am teaching Pariksha Exam 2 Praveen Udradi exam syllabus in this channel. Please subscribe our channel. Thank you. Dhanyavad.